வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு செய்திகள் அவதூறு செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் கடந்து போகணும், அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம். இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது யார் பேசினாலும் என்கிட்ட பேசினால் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். என்கிட்ட பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க குரூப்பில் போட்டால் சந்தோஷம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தட்ட போய் எனக்கு பணம் கொடுத்தேன்னா நான் பணம் வாங்கினேனா வாங்கலையா, இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இவங்க யார், என்கிட்ட கொடுத்தா அவங்க என்கிட்ட பேசினா தானே அவங்க பேர் தெரியும், நான் வாங்கினான்னு தெரியும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பாக பேசி அதை எடுத்து குரூப்பில் போடுறாங்க. அதை ஒரு குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுறது 9080859276 அப்படின்ற நம்பரில் பண்ணுறாங்க. நம்ம அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணால் அந்த நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. ஆன் பண்ணுறாங்க, பேசிட்டு ஆஃப் பண்ணிக்கிறாங்க. The dialed number does not exist. Please check the number you have dialed. பாருங்க, 9080859276. The dialed number does not exist. Please check the number you have dialed. இது நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா குரூப்லேயுமே வருது. அந்த நியோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா குரூப்லேயும் வருது. இந்த நம்பர் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற யாருனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அது யாருன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அது கிரிமினல் எம்பி நம்பர் 752/2025 என்ற வழக்கில் இது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி நடக்கிற வழக்கு. அது பெயில் கேன்சலேஷன் வழக்கு. அப்போ பெயில் கேன்சலேஷன் வழக்கில் அது மட்டும்தான் அவருக்கு போர்ட்போலியோ இருக்குது. அது இல்லாமல் 482 சிஆர்பிசி போர்ட்போலியோ ஒன்று தனியாக இருக்குது. அப்போ பெயில் கேன்சலேஷன் போடலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு பெயில் கேன்சலேஷன் நம்ம பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி போடலாம். அல்லது அதில் இன்டர்வியூன் பெட்டிஷன் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு நம்ம தரப்பு பிரச்சனைகள் என்னன்னு சொல்லலாம். அப்போ அதில் நம்ம இன்டர்வியூன் பெட்டிஷன் போட்டு இன்டர்வியூன் பெட்டிஷனில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போ மேலே சொன்ன கிரிமினல் எம்பி 752 அது எந்த ஓபியில் போட்டிருக்கோன்னா கிரிமினல் ஓபி நம்பர் எம்டி நம்பர் 15498/2024 அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இப்போ ஸ்க்ரீன்லேயும் ஓடும். அப்போ எல்லாமே ஸ்க்ரீனில் ஓடும். இதை எடுத்து நீங்கள் எந்த வக்கீல் மூலமாகவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹைகோர்ட்டில். அதில் பேஜ் நம்பர் 12 அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இஷ்யூ சொல்கிறோம், என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த வழக்கில்ன்ட்டு. இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த போர்ஷன் தான் பேஜ் நம்பர் 12வது பக்கத்தில் that apart in some of the cases where the depositor do have only the memorandum of understanding which given by the company to our members in non-judicial stamp papers and the Acre joint venture agreement to disclose the payment of a deposit, the said documents have not been taken into consideration by the first respondent on par with the deposit receipts which used to be given by the company in other cases. The practice which was adopted by the said company in so far as the receipt of deposits are concerned, they used to either give the receipt or execute document in the name of memorandum of understanding and Acre joint venture agreement. Hence, the said document carried by the depositors also would have to be allowed to enter into the said dedicated website, namely tneow.org.in, exclusively created by the first respondent for the receipt of the complaint. அதாவது நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஜேவி ஏற்றுக்கலன்னு சொல்லி அதை ஏற்றுக்கணும். ஜேவி விசாரணை அதிகாரி ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனில் கிளியராக போட்டிருக்கிறோம். மேலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அதை நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறோம். ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அப்போ பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி அவர் போலீஸ்ட்டே இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இது டீட்டெயிலாக நம்ம ஆர்கியூ பண்ணிருக்கு. இது ஆன்லைனில் பார்க்குற கோர்ட்டோட வீடியோ கான்ஃபரன்ஸை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நம்ம சேனல் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம். இதில் 46 பேர் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 46 பேரில் யார் இது மாதிரி பேசுகிறான்னு தெரியல. ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது யாரோ அந்த மொட்டை பெட்டிஷன் போடுற மாதிரி இந்த நம்பர்லேருந்து போட்டுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு என்கிட்ட பேசலை. இப்போவும் சொல்கிறோம், என் நம்பர் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
என் நம்பர் 7811955800. அது வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது, என் நம்பர் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்குது. எல்லாருக்கும் நம்ம நம்பர் கொடுக்குறோம். யார் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கிறேன். அப்போ நீங்கள் என்கிட்ட பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் குரூப்பில் போடுங்க. யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுனா நீங்கள் யார், முதல்ல நீங்கள் கேஸ் கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் பணம் கொடுத்தீங்களா அல்லது நான் வாங்கினேன்றது மூன்றாவது ஆளுக்கு எப்படி தெரியும்? மேலும் பெயில் கேன்சலேஷன் இல்லாத எல்லா வழக்குகளும் வந்துட்டு 482 CRPC. மேலும் வேறு ஏதாவது ப்ரேயர் கேட்டு வழக்குகள் வந்தால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது வந்து 482 CRPC, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டம். இப்போ வந்துட்டு அது வந்து தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதான் 2023 மாற்றிருக்காங்க. அதில் வந்து பிரிவு 528 அதில் வரும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அக்யூஸ்டாக சேர்க்கணும், இவங்களை இந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணணும், அந்த எதிரிகளை கைது செய்யணும், இந்த மாதிரி பல்வேறு பிரேயர்கள் போட்டு வர்றது. அதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருக்கோம். புகழேந்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் முன்னாடி வந்துட்டு 5 ரிட் பெட்டிஷன் வந்து கிரிமினல் சைடு, WP கிரிமினல் MD, அதில் வந்துட்டு நம்ம 5 ரிட் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து ஸ்பெஷல் DRO அப்பாயின்ட் பண்ணணும், ஸ்பெஷல் அதாவது பெர்மனன்ட் DSP, டெம்பரரி DSP இருக்காரு, அதுக்கு வந்து பெர்மனன்ட் DSP அப்பாயின்ட் பண்ணணும், அந்த புகார் கொடுக்குற எல்லாத்துக்கும் ரசீது கொடுக்கணும், அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். அப்படி நிறைய வழக்குகள் தாக்கல் செய்கிறோம். அது வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி வராது. அந்த போர்ட்போலியோவில் WP கிரிமினல் MD நம்பர் 848 ஆப் 2025, அது வந்து புருஷோத்தமன் கீழ ஆம்பூர் நியோமேக்ஸ் டெபாசிட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர் பேரில் வந்து நம்ம தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து தென்காசி மாவட்டம். அதில் அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். இதுலேயும் நீங்கள் வந்துட்டு இப்போ இதுலேயும் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நான், அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. அதுலேயும் நம்ம வந்து ப்ரேயர், அதில் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கணும்னு சொல்லி தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இது 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி நம்ம கேஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அது நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவங்க முன்னாடி வந்திருக்குது. இந்த மாதிரி வழக்குகள் தான் நம்ம பார்த்துருப்போம். மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் முன்னாடி வரும், மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னாடி வந்தது அது அந்த வழக்குகள். அதில் வந்துட்டு WP கிரிமினல் MD நம்பர் ஆர் டைரக்ஷன் ஆர் ரிட் மோர் பர்டிகுலர்லி இன் த நேச்சர் ஆஃப் ரிட் ஆஃப் மேண்டமஸ் by directing the third respondent to treat the document, namely Acre Joint Venture Agreement issued by the accused person on par with the acknowledgement for the deposits made by the depositors in Neomax Properties Private Limited in connection with the case in crime number 3 of 2023 pending on the file of the fourth respondent, and to proceed further in accordance with law on the basis of my representation dated 10/7/2025 and pass such any or other orders as this honorable court may be deemed fit and proper in the circumstances of the case and thus render justice. இது மாதிரி வந்து 2 வழக்குகள் வந்து நம்ம தாக்கல் செஞ்சுருக்கிறோம். ஒன்று இடையீட்டு மனு, இன்னொன்று வந்து ரிட் பெட்டிஷன் மெயின் ப்ரேயர். இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இந்த பிரச்சனை இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குதுன்னா, நம்ம முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இனிமேல் நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கோம் நல்லா பாருங்கள். நான் ஏற்கனவே வழக்குக்காக ஃபீஸ் வாங்கிட்டதுனால இனிமேல் நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அதனால் அந்த ஃபீஸ்லேயே நான் வழக்கு நடத்துகிறேன் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். இது கண்டினியூஷன்ஸ் ஆஃப் அந்த ப்ரொசீடிங்ஸ் தான். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற வழக்கு தொடர்ந்து நடக்குது, புதுசாக ஒரு வழக்கு இல்லை. அதனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு ஃபீஸ் வேண்டாம் அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள பல்வேறு வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த கேஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது உங்கள்கிட்ட திரும்பவும் நான் ஒரு வாட்டி கேட்பேன், என்ன வேணும், உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்பேன்னு சொல்லி நான் முந்தா நாள் சொல்லலை. கடந்த 1 வருஷத்தில் பல்வேறு வீடியோக்களில் நாம் வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது மீண்டும் உங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு வீடியோக்கள் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 1000 பேர்கிட்ட என்கிட்ட வந்து அந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம எந்த நேரத்திலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. கடைசியாக எப்போ தாக்கல் செய்யணும், நீதிமன்றத்திலே DRO முன்னாடியே தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது மீண்டும் வந்து ஒரு முறை உங்கள்கிட்ட நான் கேட்பேன். கேட்டுட்டு அது மாற்றத்துக்கு உட்பட்டது நீங்கள் மாற்றி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ கொடுத்தது பின்னாடி மாற்றலாம். பணமா இடமா, இடம் பாதி பணம் பாதி, பணம் மட்டும் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது வந்து கடைசியில் இன்னொரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்டுட்டு தேவைன்னா இன்னொரு வாட்டி மாற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கடைசி நேரத்தில் கொடுப்போம் அப்படின்னு பல்வேறு முறை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். அதைத்தான் நான் முந்தா நாள் வீடியோவில் சொன்னேன். அதுதான் நீங்கள் மீண்டும் ஒரு முறை எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். புதுசாக வந்து நம்ம எதையுமே சொல்லலை. கடந்த 2 வருஷமாக ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நம்ம இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோமோ
அதைத்தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், நான் இலவசமாக வழக்கு நடத்துகிறேன்னு எப்போவுமே எங்கேயுமே சொல்லலை. ஃபீஸ் வாங்கிட்டு தான் வழக்கு நடத்துகிறேன், என்கிட்ட வந்தால் ஃபீஸ் வாங்குவோம். உங்களுக்கு நீங்கள் நேரடியாக EOWக்கு போனீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் புதுசாக எதுவும் சொல்லலை. இப்போ ஏன் நம்ம இந்த விஷயத்தை எடுக்கும்போது வலிக்குதுன்னா, இதனால யாருக்கு பாதிப்பு, அப்போ இதனால யாருக்கு பிரச்சனை, அவங்க தான் இதை பண்ணுறாங்க, அவங்க யார் பண்ணுறாங்க, அவங்க எதற்காக பண்ணுறாங்க, அவங்க நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பழைய வீடியோ எல்லாமே வீடியோஸில் இருக்குது யூடியூப்பில், எதுலையுமே புதுசாக சொல்லலை. திரும்பி பாருங்கள், அதில் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. எனக்கு தெரியாத ஒருத்தர் யார்ட்டையோ பேசிட்டு அதை குரூப்பில் எடுத்து போடாதீங்க. இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த நம்பருக்கு அடிச்சு பாருங்கள், 9080859276. இதுதான், இது நான் சொல்லலை, உங்கள் எல்லா குரூப்லேயும் வந்திருக்குது. அந்த நம்பர் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க? நான் பல முறை ட்ரை பண்ணேன். மெசேஜ் போடுறாங்க, போட்டுட்டு ஆன் பண்ணி குரூப்பில் போட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுறாங்க. இதுதான் அவங்க நோக்கமாக இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுக்கங்க. இதில் கேஸ் ஸ்டேட்டஸ், இந்த வழக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம போட்டிருக்கிறோம். அதுவும் நான் இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், உள்ள ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். நீங்களும் யார் வேணாலும் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் ஈகோர்ட் சர்வீசஸில் போய் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். மேலும் இந்த பெட்டிஷன் இதில் இருக்குது, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். எந்த வக்கீல்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், நேரடியாக கோர்ட்டுக்கும் போயிட்டு இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓப்பனான ஒரு விஷயங்கள் தான். இதில் ரகசியம் எதுவும் கிடையாது. இதில் ஃபீஸ் வாங்கிட்டு வேலை செய்யலைன்றது எதுவும் கிடையாது. நாங்கள் ஃபீஸ் வாங்காமல் ஓசிக்கு வேலை செய்கிறோன்னு எப்போவுமே சொன்னதில்லை. ஃபீஸ் வாங்கிட்டு தான் செய்கிறோம். வாங்கின ஃபீஸ் எங்களுக்கு போதும், இனிமேல் ஃபீஸ் வேண்டான்னு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த குரூப்பில் போட்டவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம்.